ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம். பேராசைக்காரன் ஒருவனிடம் இறைவன் காட்சி தந்தார். மகனே, நீ விரும்பும் வரத்தை கேள் என்றார். அதற்கு அவன், நான் தொட்டதெல்லாம் பொன்னாக மாற வேண்டும் இறைவா என்றான். இறைவனும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்துவிட்டு மறைந்தார். மகிழ்ச்சியில் துள்ளிய அவன் வீட்டுக்கு ஓடோடி சென்றான். கட்டில், மெத்தை, கதவு, ஜன்னல், சுவர், பெட்டி எல்லாம் அத்தனையும் தொட்டான். எல்லாம் பொன்னாக மாறியது. மகிழ்ச்சி அங்கும் இங்கும் ஓடியதில் களைப்பும் பசியும் அவனுக்கு வந்தது. சாப்பிட அமர்ந்தான். தட்டில் உணவை வைத்தாள் மனைவி. உணவை தொட்டதும் அதுவும் பொன்னாக மாறியது. என்ன செய்வான்? பசியால் வாடியவன், ஐயோ, என் நிலை இப்படி ஆகிவிட்டதே, நான் என்ன செய்வேன் என்று அழுதபடி மனைவியின் கைகளை பிடித்தான். அவளும் பொன் சிலையாகி நின்றாள். அப்போதுதான் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்ற உண்மை அவனுக்கு புரிந்தது. தன் பசி போக்க வழியின்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மரித்து கொண்டிருந்தான். ஆம் பிரியமானவர்களே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எனவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையுமே என்னை தொடரட்டும் என்று பிரார்த்திப்போமா?